எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த வீக் யூரோ வெஸ்டியோட ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். அது மாதிரி போன வீக் என்ன நடந்ததையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இப்போ போன வீக்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே ஒரு அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு இதாக இருந்துச்சு. இந்த 15 மினிட் ஸ்ட்ரக்சர் கிட்ட வரும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நம்ம ஒரு பை செட்டப் எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணணும். ஆனால் இதில் ரெண்டு இது இருக்குது. ஒன்று ரீடெஸ்ட் ஏரியா, ஓவரால் ரீடெஸ்ட் ஏரியாவையும் மார்க்கெட் வந்து டச் பண்ணியிருக்கு. ஒன்று அதுலேருந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் கிடைக்கணும், அப்படி இல்லைன்னா மார்க்கெட் அதை பிரேக் பண்ணி மேலே போகணும். இப்போ நம்ம ட்ரேட் எப்படி எடுக்கலாம்னு போன வீக்கில் நம்ம பார்க்கும்போது உள்ள இருக்க இது வந்து ஃபுல்லாகவே மைனஸ் ஸ்ட்ரக்சராக இருந்துச்சு. இப்போ இது வந்து 4 ஹவர்ஸ் மைனஸ் ஸ்ட்ரக்சர் தான் இதில் மேஜராக அவங்க ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அரவுண்ட் இப்படி மார்க்கெட் வந்து இப்படி தான் போன வீக்கில் இருந்துச்சு. அப்போ இந்த ஹையை எடுக்காத வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு. இது வந்து எல்லாமே மைனஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், மேஜர் கிடையாது, மைனர். அது மாதிரி அடுத்தது இந்த ஹையாக சேஞ்ச் ஆச்சு. இப்போ மார்க்கெட் வந்து ஓவரால் இப்போ இந்த மைனஸ் ஸ்ட்ரக்சர் ஹையை வந்து மார்க்கெட் வந்து டன் பண்ணியிருக்கு. மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ கண்டிப்பாக மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் நடந்திருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து கண்டிப்பாக இந்த இம்பல்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் பேஸ் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் அதிகம். அரவுண்ட் இந்த இம்பல்ஸுக்கும் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு ரீகரெக்ஷன் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகம். அதனால நம்ம வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரக்சர் இங்கே வரும்போது ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இப்போதைக்கு 4 ஹவர்ஸ் கன்ஃபர்ம், இப்போ இங்கேருந்து மார்க்கெட் வந்து போயிருக்கு அப்படின்னா 4 ஹவர்ஸ் கன்ஃபர்மேஷனில் தான் போயிருக்கு. அதுமாரி 4 ஹவர்ஸ் கேண்டில் எல்லாமே ரேலியாக தான் இருக்குது. இப்போ இதில் 1 ஹவர் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவர் வந்து ஒரு மைனஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் இப்படி இது வந்து 1 ஹவர் மைனஸ் ஸ்ட்ரக்சர், அது வந்து 4 ஹவர்ஸ்க்கு வந்து அது ரேலி, 1 ஹவருக்கு வந்து அது மைனஸ் ஸ்ட்ரக்சர். இப்படியும் மார்க்கெட் வந்து டர்ன் ஆயிருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து கீழே வரும்போது கண்டிப்பாக கீழே எக்ஸ்ட்ரீம் வரணும்னு கூட கட்டாயம் இல்லை. பெரும்பாலும் இந்த ரீடெஸ்ட் ஏரியா, இந்த சப்ளை ஜோனு இல்லை இதில் இருக்க லிக்விடிட்டி ஸ்பாட்டை கூட இது பண்ணிட்டு கூட மேலே போகிறதுக்கும் சான்சஸ் அதிகம் தான். அப்போ நம்ம இங்கேருந்து வரும்போது எப்படி வரணும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். மார்க்கெட் அங்கேருந்து வரும்போது ரேலியாக வருதா? இப்போ இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு பை செட்டப் கிடச்சிருக்கு, ஸ்ட்ரக்சர் பிரேக் நடந்திருக்கு. ஆனால் ஸ்ட்ரக்சர் பிரேக் நடந்த உடனே நம்ம போய் ட்ரேட் எடுக்கக்கூடாதுல்ல. ஏன்னா கண்டிப்பாக மார்க்கெட் ரீடெஸ்ட் வரணும்ல. ரீடெஸ்ட் வந்த பிறகு தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். அப்போ நம்ம இங்கேருந்து ஒரு ஃபிஃப்டிவில் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ரீடெஸ்ட் ஏரியா நம்ம பார்க்குறோம். அப்போ அரௌண்ட் கரெக்டாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு வரும்போது நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம ஒரு பை சினாரியோ எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல நல்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுக்கணும். சப்போஸ் மார்க்கெட் இங்கேருந்து வர்ற மார்க்கெட் இதை பிரேக் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்கும். இங்கேருந்து வர்ற மார்க்கெட் இதை பிரேக் கூட பண்ணலாம். பிரேக் பண்ணால் மார்க்கெட் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீம் வரும். எக்ஸ்ட்ரீம் வந்தால் கூட எக்ஸ்ட்ரீமையும் பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. எதுக்காக பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் ஏரியாவை ஆல்ரெடி அதை டச் பண்ணியிருக்கு. மார்க்கெட் வந்து நம்ம இங்கேருந்து ட்ரேட் எடுக்கணும்னாலே கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ரீடெஸ்ட் ஏரியாவில் தான் நம்ம மார்க்கெட்டை வந்து டன் பண்ணுவோம். டார்கெட் நம்ம அங்கே தான் வைப்போம். அப்போ அங்கேருந்து அடுத்த ரிவர்சல் பார்க்கணும் அப்படிங்கிறதுல நம்ம அங்கேருந்து ரிவர்சல் பார்த்து நம்ம அதில் வந்து செல் செட்டப் பார்ப்போம். ஆனால் மார்க்கெட் வந்து டன் பண்ணியிருக்கு. ஆனால் ரிவர்சல் செட்டப்போ இந்த இதுவுமே இன்னும் ட்ரேட் கொடுக்கல. இப்போதைக்கு பையிங் செட்டப்பில் தான் மார்க்கெட் வந்து இருக்குது. ஆனால் இப்போதைக்கு மார்க்கெட் வந்து கண்டிப்பாக மேலே இருக்கிறத டன் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக டன் பண்ணுறதுக்கு சான்சஸும் இருக்குது. அது ஏன் சான்சஸ் இருக்குது அப்படின்னா இதில் வந்து 1 ஹவர் டே கேண்டில் பார்த்தீங்கன்னா டே டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு மைனஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மைனஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி தான் அவங்க பிரேக் பண்ணியிருக்காங்க. அப்போ மேபி மார்க்கெட் கண்டிப்பாக மேலே இருக்க லிக்விடிட்டி ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. அதனால தான் நான் அந்த இடத்துக்கு வரும்போது நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து ட்ரேட் எடுப்போம் அப்படின்னு சொன்னது போன வீக்கில். அதனால தான் சொல்லியிருந்தேன். அது மாதிரி போன வீக்கில் மார்க்கெட் வந்து 4 ஹவர்ஸ் மைனஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணியிருந்தனால மறுபடியும் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து அதை வந்து இப்போ வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. மேபி ஒரு சின்ன ரீகரெக்ஷன் வரும்போது நம்ம இந்த இடத்துல ஒரு நல்ல பை செட்டப் கிடச்சி அப்படின்னா ட்ரேட் எடுப்போம். அதேமாதிரி இதில் பை செட்டப் கிடச்ச உடனே போய் ஒரு என்கல்ஃபிங் பார்த்து போய் ட்ரேட் எடுக்கக்கூடாது. மார்க்கெட் இப்போ ரிவர்ஸில் வரும்போது அதே 4 ஹவர்ஸ் ரேலியாக வந்துச்சுன்னா 4 ஹவர்ஸ் என்கல்ஃபிங் பார்க்கணும். இல்லை மைனஸ் ஸ்ட்ரக்சரில் 1 ஹவர் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன்லாம் 1 ஹவர் ஸ்ட்ரக்சர் பிரேக் கண்டிப்பாக பார்க்கணும். இதே 15 மினிட்ஸ் பாருங்கள், 15 மினிட்ஸில் ஆல்ரெடி மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் கொடுக்கறதுக்கும் தயாராக தான் இருக்குது. வெறும் மார்க்கெட் வந்து கீழே இருக்க லோவை டன் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மார்க்கெட் இங்கே இருக்குது, ஒரு லோவை டன் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக இந்த ரீடெஸ்ட் இப்படி வர்றதுக்கும் ஒரு சான்சஸ் இருக்குது. ஒரு மைனர் ஐடியாமா கூட 15 மினிட்ஸில் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்போ நம்ம இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்த பிறகு ஒன்று அங்கேருந்து 4 ஹவர்ஸில் நல்ல ரேலியாக இருந்துச்சு அப்படின்னா 4 ஹவர்ஸ் என்கல்ஃபிங் பார்க்கணும். இல்லை அப்படின்னா இங்கேருந்து மைனஸ் ஸ்ட்ரக்சர் பிரேக் பார்க்கணும். அதுக்கு பிறகு தான் நம்ம பை ட்ரேட் பார்க்கணும். அப்போ பை ட்ரேட் டார்கெட் எங்கே வைக்கலாம் அப்படின்னா மேலே ஓவரால் ஹைக்கு கூட வைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் ரீடெஸ்ட் ஏரியா வரை பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா ரீடெஸ்ட் ஏரியாவில் நம்ம ரீடெஸ்ட் இந்த ஹை வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். அப்படி இல்லை ரீடெஸ்ட் ஏரியா பிரேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஓவரால் ஹைக்கு கூட நம்ம டார்கெட் வச்சுக்கலாம். அதனால மார்க்கெட் வந்து மண்டே மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும்னு தெரியல.
ஆனால் நமக்கு கீழே ரீடெஸ்ட் ஏரியா இந்த ஏரியா மார்க்கெட் வந்து டன் வந்துச்சு அப்படின்னா இதில் ஒரு கன்ஃபர்மேஷனை பார்த்து நம்ம பை ட்ரேட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். இது வந்து ஒரு சினாரியோ நடக்கும். இப்போ இன்னொரு சினாரியோ எப்படி நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ இன்னொரு சினாரியோ பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மைனர் 4 ஹவர்ஸ் ஐடியமும் ஃபார்ம் பண்ணுறாங்க அரௌண்ட் இந்த ரேஞ்ச். இது வந்து ஒரு மைனர் 4 ஹவர் ஐடியம் தான், அதையும் ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ இந்த 4 ஹவர்ஸ் ஐடியமும் மார்க்கெட் வந்து எடுத்தாலும் கீழே இருக்க ஓவரால் இம்பல்ஸுக்கு மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் ஃபேஸ் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ இது வந்து 4 ஹவர்ஸ் மைனர் ஐடியமும் ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ இந்த மைனர் ஐடியமும் 4 ஹவர்ஸ் எடுத்துச்சுல கூட மார்க்கெட் வந்து ஓவரால் இந்த இம்பல்ஸுக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் ஃபேஸ் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம 2 சினாரியோ பார்த்துக்கணும். அங்கேருந்து மார்க்கெட் வர டைரக்ஷனை பார்த்து ஒரு நல்ல என்கெல்ஃபிங் பார்த்து ட்ரேட் எடுக்கணும் பை சினாரியோ. அப்படி இல்லை அந்த கீழே இருக்க ஐடியம் பிரேக் ஆகுது, 15 மினிட்ஸ் ஐடியம் பிரேக் ஆகுது அப்படின்னா நம்ம இங்கேருந்து ஒரு செல்லுக்குள்ள செட்டப் பார்க்கலாம். செல்லுக்குள்ள செட்டப் பார்த்தோன்னா இந்த இம்பல்ஸுக்கு ஒரு கரெக்ஷன் ஃபேஸ் வர வச்சு அங்கேருந்து நம்ம இப்போ இதில் செல் செட்டப் நம்ம இதில் பார்க்குறோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸை இதுக்கு மேலே வச்சு டார்கெட்டை இந்த ரீடெஸ்ட் ஏரியா வரைக்கும் நம்ம வைக்கலாம். அப்போ 2 சினாரியும் நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது. அதுமாரி ஓவரால் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் தான், அப் ட்ரெண்ட் கிடையாது. மார்க்கெட் இப்போ வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் ஃபேஸுக்காக மேலே போகுது. இன்னும் மேஜர் டைம் ஃப்ரேம் எதுவுமே அது பிரேக் பண்ணலை. அதனால் இப்போ ட்ரேட் செட்டப் வந்து கொஞ்சம் கவனமாக எடுங்க. இந்த இடத்துல இப்போ நம்மளுக்கு ரீடெஸ்ட் வரும்போது இந்த இம்பல்ஸுக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் ஃபேஸ் அது கொடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம பை ட்ரேட் எடுக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.